குடியரசுத் தலைவரை வந்து முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் வந்து வீட்டு காவலில் இருக்கிறதா வந்து யாரும் வீட்டு காவலில் கிடையாது. அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்கு. மீடியாக்கள், ஊடகங்கள், நீங்க யாராவது வந்து சொத்து வரி இவ்வளவு கூடியிருக்குன்னு நீங்க டெய்லி சொல்றதே இல்லை. மின்கட்டண உயர்வு இவ்வளவு கூடியிருக்குன்னு நீங்க மீடியாக்கள்ல சொல்றதே இல்லை. ஆனா அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் 59% கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை. ஆனா இந்த மாதிரி கேள்வியை மட்டும் நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்களது இல்ல அது ஒண்ணும், அதாவது என்னன்னா எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் EPS அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் EPS அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். யாரும் மன வருத்தத்தில் இல்ல. நீங்க மட்டும் மன வருத்தம் இல்லாம இருந்தா சரி. நீங்க இல்ல, இந்த கேள்வி கேட்கறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாம இருந்தா சரி. இனி அடிக்கடி வருவாங்க தமிழகத்துக்கு. அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்க வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது. இதுல திமுகவுடைய பி டீமா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க. மீடியாக்களுக்கு வேற உங்க வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம். யார் பெரிய கட்சி தமிழ்நாட்டில்? யாருடைய தலைமையில ஆட்சி? நான் தான் அப்படியே சொல்றேன் EPS. நீங்க ஏன் கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி கேட்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் குழப்ப வேண்டாம். இனி எந்த கேள்வியை நீங்க எங்க போனாலும் உங்க மீடியாக்கள் கேட்க வேண்டாம். ஆமா, நிச்சயமா வரும். இன்னும் காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்ததுன்னு தெரியும். 96 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக ஆட்சியில கூட்டணி பலமா இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்ல, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்க கவலையப்படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும்.